வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது சர்ச்சையாக்கப்படும் திருப்பரங்குன்றம் கோவில் மலை விவகாரம். பாபர் மசூதி போல் சித்தரிப்பதா அரசு வழக்கறிஞர்? தடையை மீறி போராட்டம் நடத்திய இந்து அமைப்பினர் கைது. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா அரசியலாக்கப்படுவது ஏன் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த மலையில் அதாவது சிக்கந்தர் தர்காவும் இருக்கிறது. அதே போன்று காசி விஸ்வநாதர் கோவிலும் இருக்கிறது. இதில் பல ஆண்டுகளாக பக்தர்கள் சென்று கொண்டு வந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் தற்பொழுது டிசம்பர் மாதம் ஒரு சர்ச்சை வெடித்தது. அதாவது அங்கு ஆடு கோழி போன்றவை எடுத்து செல்லப்பட்டு அங்கு பலியிடப்படுகிறது என்ற ஒரு சர்ச்சை வெடித்தது. இதற்கு இந்து அமைப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்து வந்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த விவகாரமானது பெரிதாகி இருக்கிறது. இந்து அமைப்பினர் தொடர்ந்து இதற்கான தனது எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். அதாவது கந்தர் மலையா அல்லது சிக்கந்தர் மலையா என்பது போன்ற, அதாவது அங்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு விவகாரங்கள் தொடர்ந்து சில நாட்களாகவே நடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டமானது அங்கு வெடித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து முன்னணியின் அமைப்பினர் தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளும் தொடர்ந்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக அங்கு மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 2 நாட்கள் 144 தடை உத்தரவும் அங்கு போடப்பட்டிருந்தது. தற்பொழுது மதியம் அளவில் ஒரு தீர்ப்பானது வந்தது. சென்னை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அங்கு 5 மணி முதல் 6 மணி வரை போராட்டம் நடத்தலாம் என்ற தீர்ப்பை தொடர்ந்து அங்கு போராட்டமானது 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெற்றது. இவ்வாறாக இந்த தொடர்ந்து இது சர்ச்சையானது வெடித்து இப்பொழுது பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. இதை தொடர்பாக தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைவரும் இணக்கமாக இருக்கும் சூழலில் இந்த பிரச்சனையை பொதுமக்களும் கூட இது இணக்கமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கிறது. எனவே இது எந்த வகையான ஒரு மத கலவரத்திற்கும் இட்டுச் செல்லக்கூடாது என்பதில் தான் அனைவருமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை ஒட்டியே நாமும் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் தொல்லியல் துறை நிபுணர் திரு சாந்தலிங்கம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் திரு பாரத மாதா பா செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தடா ஜே ரஹீம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் சிறுபான்மை பிரிவு திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வாழ்க வளமுடன். திரு சாந்தலிங்கம் சார், இந்த சர்ச்சையானது வெடித்திருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கு காசி விஸ்வநாதர் கோயிலாக இருக்கட்டும், சில 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தர்காவாக இருக்கட்டும், இப்பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? திடீரென்று இத்தனை ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு இடத்தில் தற்போது இது பிரச்சனையாகி இருக்கிறது. அந்த மலையின் வரலாறு குறித்து ஒரு தொல்லியல் துறை ஆய்வாளராக உங்களுடைய ஒரு பார்வையை நீங்க சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றத்தின் வரலாற்றை பொறுத்தளவில் நமதுக்கு சங்க இலக்கியங்களிலான அகநானூற்றில் முருகன் குன்றம் என்று மருதன் இளநாகனார் என்ற புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடி வைத்திருக்கிறார். அதாவது குறிஞ்சி நில கடவுளாக, தமிழ் கடவுளாக முருகன் பேசப்பட்டிருக்கிறார். அந்த முருகன் குன்றத்தில் முருகன் வழிபடப்பட்ட அதே சமகாலத்தில் சமணர்களும் வழிபட்டிருக்கிறார்கள், அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இன்றைய மலையின் மேற்கு பகுதியில் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இருந்த குகைகளில் தமிழி என்று தமிழ் பிராமி கல்வெட்டுகள் 3 கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. அதிலே அந்துவன் செய்வித்தோன் எருக்காடூர் ஈழக்குடும்பிகன் போலாலயன் செய்த ஆய்சயன நெடுசாதனம் என்று 2 கல்வெட்டுகள் இங்கே சமண துறவிகளுக்காக படுக்கைகள் செய்து கொடுக்கப்பட்டன என்ற செய்தியை சொல்லுகின்றன. எனவே முருகன் வழிபடப்பட்ட அதே சமகாலத்தில் சமணர்களும் அங்கு தங்கள் வழிபாட்டை மக்கள் மத்தியிலே தங்களுடைய சமயத்தை கொண்டு சென்றார்கள் என்பதற்கு அவை சான்றுகள். சரி. அதற்கு பிறகு நமது
இலக்கியங்களாக சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படை தோன்றிய பின்னர் 6 படை வீடுகளில் முதல் படை வீடு என்ற வகையில் திருப்பரங்குன்றம் பேசப்படுகிறது. திருமுருகாற்றுப்படை கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டு அளவிலே எழுந்த இலக்கியம். சரி. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டு தொகுப்பிலே சேர்க்கப்பட்டாலும் கூட அது சங்க காலத்திலே தோன்றிய இலக்கியம் அல்ல. சரியா. அதுவும் முருகன் ஆற்றுப்படை என்றுதான் சொல்லுகிறது. ஐயா, இந்த இப்போ தர்கா எப்போ வருது, அது குறித்த அந்த விஷயங்கள் கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. இந்த மலையை பாடிய தேவார மூவர் சேர சோழ பாண்டியர் என்ற 3 அரசர்கள் முன்னிலையிலே சுந்தரர் பாடுகிறார். சரி. திருஞான சம்பந்தர் பாடுகிறார், அப்பர் பாடுகிறார். அப்போது இந்த மலையை அவர்கள் சிவன் மலை, பரன் குன்று என்றாலே சிவபெருமானுடைய குன்று என்று பாடுகிறார்கள். தர்கா எப்போ வருது அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்க. தர்காவை பற்றி சொல்லணுமா? தர்கா எப்போ வருது, இந்த பிரச்சனைக்கான என்ன மைய புள்ளி என்ன, எதற்காக இந்த பிரச்சனை? தர்கா 1300க்கு பிறகு மதுரை சுல்தான்களின் கடைசி அரசனாக சிக்கந்தர் ஷா மக்களால் விரட்டப்பட்டு அந்த மலையிலே போய் தஞ்சம் புகுந்தான். அவன் வெளியே வராத வகையிலே அவன் தங்கிய குகையிலே கல்லை வைத்து அடைத்து விட்டு வந்து விட்டார்கள் மக்கள். எனவே அவன் அங்கேயே மரணித்து விட்டான். அவனுடைய நினைவாக அப்போதிருந்த அந்த இஸ்லாமியர்கள் அவனுக்கு ஒரு கோவில் தர்கா எடுத்து தொடர்ச்சியாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள். சரி. எனவே அந்த தர்கா என்பது இன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்திய அரசின் தொல்லியல் சட்டத்தின்படி இந்த மலை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சமண மலையும் சமண சின்னங்களும் சமண சிற்பங்களும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இது தொன்மை சிறப்புமிக்க மலை என்பதால் இங்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, சிக்கந்தர் தர்காவாக இருந்தாலும் சரி, சமண மலையாக இருந்தாலும் சரி, மூன்றும் 3 வெவ்வேறு சமயங்களுக்கு உரியன. எனவே சட்டப்படி 3 சின்னங்களையும் பாதுகாப்பது ஒன்றிய அரசின் கடமை. சரி, ரைட். அதன் கீழ் இயங்குகின்ற தமிழ்நாடு அரசின் கடமையும் கூட. ஓகே ஐயா, நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். சாந்தலிங்கம் ஐயா, முதல் கட்ட தகவல்களுக்கு நன்றி. திரு வேலூர் இப்ராஹிம் சார், நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாள் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 144 இதெல்லாம் அதிகமாக கேள்விப்படாத ஒன்று, ஒரு மத விஷயத்துக்காக இப்போ ஒரு வந்திருக்குன்றது உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இன்றைக்கு கந்தனுக்கு அரோகரா என்று சொல்லிய ஹிந்துக்கள் கைது என்பது தான் செய்திகளில் நம்ம இப்போ லைவாக பார்க்குறோம். அப்போது முருகன் கோவிலில் கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லாமல் அல்லாஹ் அக்பர்னா சொல்ல முடியும்? இது தேவையற்ற பிரச்சனையை இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு திமுக செய்கிற சதி. 2026 தேர்தலுக்கு புதுசாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவதற்கு பாஜகவை காட்டி வேற எதுவும் அவர்கள்ட்ட விஷயம் இல்லை. அதனால இந்த திருப்பரங்குன்றம் கோவிலும் அதனுடைய மலையும் புனிதமானது என்பதை திசை திருப்பி அது இஸ்லாமியர்களுக்கும் சொந்தம் சிக்கந்தர் மலை என்று சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்படுத்துவது திமுகவுடைய நோக்கம். அதில் இஸ்லாமியர்கள் பலியாகிறார்கள் என்பது நம்பர் 1. 2வது, உண்மையாகவே அப்படி ஒரு தர்கா அங்க இருக்கலாமா? இஸ்லாமிய நம்பிக்கைப்படியாவது அது சரியானா அதுவுமே தவறு. 600 ஆண்டுகளாக இஸ்லாமிய மக்கள் இதை எதிர்த்து போராடுறாங்கல்ல, உரிமைக்காக போராடுறாங்கல்ல, அரசியலமைப்பு படி என்ன, இஸ்லாமிய நம்பிக்கைப்படி என்னன்னு ரெண்டுமே மக்களுக்கு புரியணும் இல்லையா? இஸ்லாமிய நம்பிக்கைப்படி கூட நபிகள் நாயகம் சொல்றாங்க, பிற மதத்தின் வழிபாடு நடக்கக்கூடிய இடம் அல்லது பிற மதத்தினர் புனிதமாக கருதக்கூடிய இடத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. இது இஸ்லாமியருக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதல். அந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது அது முருகன் மலை என்று இப்போ சொன்னாங்க இல்லையா? முருகாற்றுப்படையிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அந்த மலையே புனிதமாக இந்துக்கள் கருதுகிறார்கள். அதனால தான் அந்த மலையை சுற்றி கிரிவலம் வராங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க இடத்துல தர்கான்னு ஒன்று ஆரம்பிக்கிறதே இஸ்லாமிய நெறிமுறைக்கு எதிரானது. சரி, ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஆரம்பிப்பதற்கு அன்றையிலிருந்து யார் அனுமதி கொடுத்தா? அன்றைக்கு இருந்த இந்துக்கள் பெருந்தன்மையோடு சகிப்புத்தன்மையோடு அன்றைக்கு இஸ்லாமியர்களும் நல்லிணக்கமா இருந்ததுனால அவர்களுக்கான வழிபாடுன்னு கொடுத்தாங்க. எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? தாங்கள் புனிதமிக்க மலை என்று கருதக்கூடிய புனித இடத்தில் ஒரு இறந்து போனவரை அடக்கம் செய்ததை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். இந்துக்களுடைய பெருந்தன்மை, அந்த பெருந்தன்மையை இன்றைக்கு கொச்சைப்படுத்தக்கூடிய வேலை தான் நடக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த முருகர் மலையை பொறுத்த வரைக்கும் அது சைவத்தை
பின்பற்றக்கூடியவர்களா இருக்காங்க. பொதுவா இந்துக்கள் முனியாண்டு கோவில்லையோ மதுரை கோவில்லையோ அவர்கள் அசைவம் சாப்பிடலாம். கண்டிப்பா. ஆனா அறுபடை வீடுல எந்த வீட்லயா இருந்தாலும் அவர்கள் சைவம் தான் செய்வாங்க. சைவம் தான் சாப்பிட்டு அவர்கள் கோவிலுக்கே போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் அசைவத்தை ஆடை அறுத்து பலி கொடுப்போம். எந்த அளவுக்குன்னா ஆட்டை பலி கொடுக்கறத தடுத்தா ஆளை பலி கொடுப்போம், நாங்க உயிர் தியாகம் செய்ய தயார் என்று இங்கு இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் பகிரங்கமாக குரல் எழுப்பி ஆட்டுக்குட்டியை கழுத்துல போட்டுக்கிட்டு போராட்டம் நடத்தினால் இப்ப அரசியல் ஆக்குவது ஹிந்து அமைப்புகளா அல்லது இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளா என்பது கேள்வி. மிக முக்கியமாக சொல்லணும்னா ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரதிநிதிகளா இருக்கிற எம்பியோ எம்எல்ஏவோ இது மாதிரி ஒரு இஷ்யூ வருது, பிரச்சனை ஆகுதுன்னா அங்க சமாதானத்தை நல்லிணக்கத்தை பேணணும். இல்லை சார், சின்ன கேள்விதான், ஒரே ஒரு கேள்விதான். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் பாபர் மசூதி பிரச்சனையாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து ஞானவாபியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்து கோவில் அதில் லிங்கம் அடியில் இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டது. எல்லாம் நம்ம வட இந்தியாவில் செய்தியாக நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அப்படி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்விதான். யார் கிளப்புறா? அப்போ ஆரம்பத்தில் இப்படி நாங்க வந்து கார்த்திகை தீபம் அன்னத்துக்கும் ஆட்டை அறுத்து அந்த மலையின் புனிதத்தை கெடுப்போன்னு ஒரு சிலர் வம்படியா செய்யும் பொழுது அப்ப தேவையில்லாத பிரச்சனை வருது. இப்ப மக்கள் பிரதிநிதியா இருக்கிற நவாஸ் கனி அவர்கள் எம்பியோ அல்லது அப்துல் சமத் என்கிற எம்எல்ஏவோ நேரடியாக அங்க போய் அங்க உள்ள இந்து தலைவர்களை என்ன சார் சந்தேகத்தை கிளப்புது? ஒரே நிமிஷம் சார், ஞானவாபியில பிரச்சனை வருது, அதை தொடர்ந்து வந்து நம்ம வந்து மதுரால சொல்றாங்க, இந்த மாதிரி இடங்களை தொடர்ந்து இது வரும்பொழுது அதே பேட்டர்ன்ல வரும்போது அதே பேட்டர்ன்ல வரும்போது இது யாருடைய தூண்டுதலா இருக்குன்ற ஒரு கேள்வி கிடையாதுன்ற. அதாவது நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும், ராமஜென்ம பூமியோ அல்லது காசியினுடைய சம்பவமோ ஞானவாபியோ அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது முகலாயர்கள் காலத்தில் இடிக்கப்பட்டு இந்து கோவில்கள் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டு அங்கு தங்களுடைய ஆதிக்கத்தை ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் அயோக்கியர்கள் கட்டிய அந்த இடத்தை அந்த அவங்களுடைய அயோக்கியர்கள் இஸ்லாமிய கலாச்சார பண்பாட்டுக்கு எதிராக பேசினா பாஜக தலைமையிலிருந்து ஒரு எலும்பு துண்டு சரியான முறையில கொண்டு போங்க. முகலாய மன்னர்கள் பத்தி பேசினா முகலாய மன்னர்கள் எந்த கோயிலும் பாஜக பேசக்கூடிய சொல்லாடலை இங்க பதிவு பண்ண அடுத்து உங்ககிட்ட தான் ஆர்எஸ்எஸ் பாஜக ரஹீம் சார் நான் உங்ககிட்ட வந்தமா ரஹீம் இது போல ஆதாரங்களை வச்சு பேசுங்க. நான் அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். கொஞ்சம் அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படி இது போன்ற ஆட்களை பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைமை அவன் மயில கூட தலைமை சார் முதல் சுற்று கருத்துல குறுக்கிட வேண்டாம். நான் வரேன். பொது மக்கள் பார்க்கிற இடத்துல தேவையில்லாம பொது தளத்தை இப்படி சீன போட்டுட்டா ஒரு 4 போலீஸ்காரன் தரான் இல்லையா, அந்த போலீஸ்கார பந்தாவோட அப்படியே பேச விடுங்க. கொஞ்சம் சரி ஒரே இல்ல அவர் பேச அனுமதிச்சாதான் அவர் வாதம் பண்ண முடியும். ரஹீம் சார் சரி முதல் சுற்று சரி சரி இது நல்லிணக்கத்தை ஓகே கருத்துக்களை எடுத்து வைங்க. நீங்க வந்து இல்ல கண்டிப்பா சார் பிரச்சனையை யார் கிளப்பி ஒரு நிமிஷம் ரஹீம் சார் இல்ல முதல் சுற்றுல பேச விடுங்க. நீங்க உங்க அடுத்து சார் நீங்க சொல்லுங்க சார் உங்களோட நேரத்துல நீங்க பேசுங்க. வரேன் நான் உங்ககிட்ட. சரி ரைட். ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த அயோக்கியர்கள் அவர்கள் இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அழித்ததோடு இல்லாம இங்க இருக்கக்கூடிய பேச விடலன்னா ஆப்கானிஸ்தான்காரருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆப்கானிஸ்தான்ல வந்தவனுக்கு பாபருக்கு அவுரங்கசீப்பும் இந்த மண்ணின் மக்கள் கிடையாது, அவர்கள் பாரத தாயின் பிள்ளை. கொள்ளையடிக்க வந்தவன் அவன் எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்? நான் முடிச்சுக்கிறேங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அப்ப இந்து கோவில்களை தொடர்ந்து பேசுங்க, பேசவே விடல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது இந்து கோவில்களை இடித்து விட்டு அந்த அயோக்கியர்கள் கட்டிய நான் கண்ணு முன்னால பார்த்தேங்க. நான் பார்த்தேன் ராமஜென்ம பூமியில நான் நேரடியாக போய் இடிக்கப்பட்ட கோவில்களை நான் நேரடியாக பார்த்திருக்கேன். முகலாய மன்னர்கள் ஒரு கோயிலை இடிக்கலைங்க. நேரம் ஒருமையில பேசாதீங்க. அதுதான் அவர்கள் நாகரிகம். திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை
உங்க பிரச்சனைக்கு இதுல வரேன். அடுத்து இப்படிப்பட்டவர்களும் காரணம். அப்ப இந்துக்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கும் பொழுது தேவையில்லாம நாங்க ஆட்டறுத்து அந்த மலையின் புனிதத்தை கெடுப்போம்னு சொல்லும் பொழுது பேச விடுங்க. நான் முடிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை வரும் பொழுது இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ அல்லது இஸ்லாமியர்களின் பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய நவாஸ் கனி எம்பியோ அப்துல் சமத் எம்எல்ஏவோ என்ன செஞ்சிருக்கணும்? இந்துக்களோடு பேசி இப்ப நாங்க என்ன செய்யலாம், என்ன செய்தால் நல்லிணக்குன்னு கேட்டிருக்கணும். ஆனால் வம்புக்குன்னு புனித மலையின் கீழே உட்கார வச்சு மாட்டுக்கறி பிரியாணி எல்லாரும் தின்னுகடான்னு சொன்னா அப்ப இது மக்கள் பிரதிநிதி செய்யறது இல்ல, இது முழுக்க வன்முறை. இந்துக்களின் உணர்வுகளை திரும்பவும் சொல்றேன், அவர் மறுக்கலங்க. மாட்டுக்கறி பிரியாணி அங்க சாப்பிடுவதை அவர் ஆமோதித்திருக்கிறார், காவல்துறையை வற்புறுத்தி பணிய வைத்தார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்துக்களின் உணர்வுகளை நீங்கள் தூண்டினால் நாளைய அயோத்தியாக திருப்பரங்குன்றம் மாறுவதற்கு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தான் காரணம். ஒருமையில பேசாதீங்க. நாகரிகமா அனுமதி பண்ண முடியாது. கருத்தை பதிவு பண்ணுங்க. இஸ்லாமிய தலைவர்கள் என்று அராஜகத்தையும் இஸ்லாமிய மிகப்பெரிய வன்முறையை தூண்டக்கூடிய மதவாதத்தை பேசக்கூடிய இந்த மாதிரி தலைவர்கள் இருப்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்துக்களுக்காக ஒரு இஸ்லாமியன் குரல் கொடுத்தா இவர்களுக்கு வலிக்குது. இந்துக்களுக்காக ஒரு இஸ்லாமியன் குரல் கொடுத்தா வலிக்குது. ஆனா இந்துக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்த திருமாவளவனோ சீமானோ பேசுற இவர்களுக்கு இனிக்கும். திரு ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் சார், உங்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை இது முதல்ல இப்போ லட்டில் மாட்டு கொழுப்பு இருந்ததுன்னு இடையில ஒரு கேமு, மாட்டு கொழுப்பு, மாட்டு மூத்திரம், மாட்டு சாணம் இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குது தான் அனாவசியமான விஷயம். இங்கே மாமா மச்சானா முஸ்லீமும் இந்துவும் வாழ்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் மாமான்னு தான் சொல்கிறாங்க, மாப்பிள்ளன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. இதில் ஒன்றும் இப்போ அரசியல் கண்டென்ட்டுக்கு இதில் வேலை கிடையாது. இது உயர்நீதிமன்றம் 15 கிலோமீட்டரில் இருக்குது, அங்கேருந்தே போனால் ஒரு வழக்கு போட்டுக்கலாம், அதை நாகரிகமான முறையில் எதிர்கொள்ளலாம். இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் ட்ராமா செய்ய வேண்டியதில்லை. பொதுவாகவே முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, முருகன் இருக்கார்ல, பழனி கடவுள், முருகன் ஒரு நீச்ச கடவுள். அதுக்கு சங்கராச்சாரிய கடைசி போகல. இப்போ ஒரிஜினல் பிராமணன் இருக்கோ கோயிலுக்கு போக மாட்டான், முருகன் கோயிலுக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முருகு என்றால் அழகு, என்ற விகிதி சேர்ந்து முருகன் ஆனிச்சு. முருகன் ஒரு பகுத்தறிவாளன் ப்ளஸ் கம்யூனிஸ்ட். எப்படின்னா சிவபெருமான்ட ஒரு படம் இருந்துதான், அதை சொல்லிடுறேன், சொன்னால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பண்ணுறோம். படம் இருந்துச்சா, விநாயகர் ஒரு கட்டுக்கதை 2 பாதி பிச்சு கொடுத்துருக்கலாம். இல்லை அண்ணன் குண்டா இருக்காண்டா, அவனை சாப்பிட்டுனா நீ ஏன்டா போய் காடு வரையில் பறித்து சாப்பிட்ற மயில் எடுத்துன்னு சொல்லியிருக்கலாம். உலகத்தையே சுற்றி வர்றவனுக்கு எவனுக்கு அதுக்கு தான் பழம். நானா முருகன் நம்மள மாதிரி டென்ஷன் பார்ட்டி இல்லை, அவன் நாத்திகன் பகுத்தறிவாளன்ல, தப்புனா மயில் எடுத்துகிட்டு உலகத்தை சுற்ற போயிட்டான். விநாயகர் எங்கே போகிறது, அவரால் முடியாதுல்ல. அப்பா உலகத்தையே படித்தது நீங்கள் தான்ப்பா, அவனுக்கு காலில் விழுந்தானே பொத்துன்னு மாங்காய் எடுத்துட்டு முருகன் உலகத்தை சுற்றிட்டு வர்றான். மாங்கொட்டை கிடக்கு, ஆத்தாக்கிட்ட கேட்குறான், எங்கடே மாங்கொட்டை மாங்காய் எங்கன்னு. உன் அண்ணன் இதுமாரி காலில் விழுந்து வாங்கிட்டானோன்னா உழைச்சிட்டு வந்ததுன்னா எனக்கு தானே மாம்பழம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற அப்பயே கம்யூனிஸ்ட் ஆகிடுறான். வேர்வைக்கேற்ற கூலி கேட்குறான்ல. அடுத்து 2வது, அப்பனா இருந்தாலும் தப்பு தான். உலகத்தை படைச்சது அப்படி பார்த்தா பிரம்மன், சிவபெருமான் கிடையாது, அதுவே கட்டுக்கதை. பிரம்மன்ல படைச்சான் உலகத்தை, இவங்க சிவன் எங்கே படைச்சாரு? நேராக கோச்சிக்கிட்டு பழனி போயிடுறான், கோவணத்தை கட்டிக்கிட்டு. அங்கே ஒரு நரிக்குறவு பெண்ணை திருமணம் பண்ணுறான், பூர்வகுடி நாட்டின் பழங்குடி பெண்ணு. அப்பயே அவன் நாத்திகன் ஆயிடுறான், பெரியாரிஸ்ட் ஆயிடுறான். கலப்பு திருமணம் பண்ணுறான் முருகனே பெரியாரிஸ்ட். ஆமாங்க, நான் ஆதாரம் சொல்கிறேங்க, ஆதாரம் இல்லைன்னா பாருங்க. அந்த கோயிலுக்கு கடைசி வரையும் காஞ்சி சங்கராச்சாரியர் போகல. பிராமணன் போக முடியாது, நீச்ச கடவுளுங்கிறான் முருகனை. முருகனுக்கு மாலை போகிறோம் நீச்சம்னு சொல்கிறான். இதுதான் முருகனுடைய வரலாறு. இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பெரிய மத கலவரத்தை இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் போகுது. ஏன் இன்னைக்கு உங்களுக்கு முருகர் மேலே இவ்வளோ அக்கறை? இன்னைக்கு எங்கே வந்துச்சு? அறுபடை வீடு கொண்ட முருகன் இருக்காருல்ல, இன்னைக்கு எங்கே இருந்துச்சு? உங்களுக்கு இவ்வளோ கிரெடிட் ஏன் எடுக்கிறீங்க? ஏன்னா முருகனை தூக்கினால்தான் இனிமேல் அரசியல்ங்கிறது அவர்களுக்கு நன்கு தெரியும். ஏன்னா சபரிமலை இல்லை, அவர் இவர் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்களே வேல் யாத்திரை முதலே தொடங்கினாரு. அதற்கு பிறகு திமுகவே அந்த வேல் யாத்திரைக்கு தொடர்ந்தாங்க. மத்திய அமைச்சரா அண்ணன் வெல்முருகன் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனால் அதுலயே ஒரு அரசியல் தான் பண்ணாங்க. நாங்கள் பார்த்தீங்களா ஒரு பட்டியலினப்பட்டவரை வேலு இதை தூக்க வச்சுட்டோம், அது பேர் என்ன, வேலை தூக்க வச்சுட்டோன்னு. வேலை தான் தூக்க வைக்க முடிஞ்சது, வேற எதையும் அவங்க தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா முருகன் தான் நீச்ச கடவுள்னு சொல்றேனே, என் கடவுள்னு சொல்றேனே. அவன் முருகன் என்னுடைய அப்பன் பெரும்பாட்டம், நான் என் அண்ணன் தம்பின்னு சொல்கிறேன் முருகனை.
விளக்கமே சொல்லிட்டோம், கம்யூனிஸ்ட்டு பகுத்தறிவாளன்னு. அதோடு தான் நீ கம்யூனிஸ்ட்டும் குரல் கொடுக்குது, பகுத்தறிவாளர்களும் குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் மரபாக இருக்குல்ல, இப்போ இந்த அண்ணன் இருக்கார், இஸ்லாமிய இயக்கம் வச்சுருக்காரு, நான் இந்த இருக்கிறேன், நான் பொட்டு தான் வச்சுருக்கிறேன், நாங்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கணும்னு கேட்குறேன். ஒரு விஷயத்தை பேசி தீர்த்துக்கலாமே. இப்போ பாபர் மசூதியை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணாங்க, ட்ராமா பண்ணாங்க, முடிச்சு போச்சு. இப்போ அடுத்த கட்டம் இங்கே வர்றாங்க. ஏற்கனவே மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு ஒருத்தர் கொள்ள, மாட்டுக்கறி வச்சுக்கூடாதா? மாட்டு பாலத்தி மாட்டோட பால் இருக்குல்ல, அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? பக்கா நான் வெஜிடேரியன். இந்த கூகுளிலே இருக்குது. நெய்யா தான் நான்வெஜ் தான். ஆனால் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறாங்க? இந்த விஷயத்தை வச்சு ட்ராமா ஏன் பண்ணுறீங்க? பொலிட்டிக்கல் ட்ராமா இது, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. இங்கே வந்து தென்னாட்டில் நீங்கள் எந்த சூழ்நிலையும் பிஜேபி இங்கே பூராது. சங் பரிவாலனத்துக்கு இங்கே வேலை கிடையாது. ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? சங் பரிவாலனத்தை யாரெல்லாம் எதிர்த்து போராடணுமோ அவர்களே பேச வைக்கிறாங்க. சங் பரிவாலனத்தை இதுக்கு தான் ஜனநாயக குரல் உலையை நறுக்கிறது. முருகனுக்கு தூக்கி யார வெல்முருகன் கூப்பிட்டு இதை கொடுக்குறது. இந்த அண்ணன் வந்து சொன்னார், பாபனுக்கும் அக்பருக்கும் ஏண்டா நீங்கள் வந்து இங்கே கும்பிட்றீங்கன்னு. எந்த பாபனும் அக்பரும் இங்கே வந்து 1526 முதல் பானிப்பட்டு போர் எத்தனை கோயிலை இடிச்சிருக்கான்? ஒரு வரலாறு இல்லையே. ஒரு நிமிஷம். அதே நான் என்ன சொல்கிறேன், இதுக்கான ஆதாரம் இருக்குது. இஸ்லாமிய மார்க்கம், எங்கள் மார்க்கம் இறக்குமதி செய்யப்பட்ட மார்க்கம். ஆனால் நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட, நாங்கள் இங்கே தேவரா, நாடாரா, பல்லரா, பறையரா, சாணாரா, சக்கிலியனா, யாதவா வாழ்ந்த நாங்கள் தான். நாங்கள் ஒரு மார்க்கம் சமூக நல்லிணக்கத்தை கற்பித்தது. வாடா நாயின்னு பாப்பாங்க கூப்பிட்டா, வாடா பாயின்னு ஒருத்தர் கூப்பிட்டு அணைச்சா, புத்தகம் கொடுத்தா, அதனால் நாங்கள் மார்க்கத்தை தழுவி இருக்கிறோம் என்று ஆதாரத்தோட பழனி பாபா சொல்லியிருக்கிறார். சரி, தொடர்ந்து பேசலாம். பாரத மாதா செந்தில் கொச்சைப்படுத்துவது இப்போ நியூ ஸ்டைலா மாறிடுச்சு. நீங்க இப்போ முருகனை உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. செந்தில் சார். கேக்குது, பேசுங்க சார். சார் வணக்கம். 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 வழக்கம் போலவே தேசிய சிந்தனையோடு இந்த தேசத்தினுடைய நலன்கள் பற்றி பேசக்கூடிய வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு வார்த்தை போர் மூலமாக தடார் ரஹீம் அவர்கள் அவரை பேச விடாமல் வழிமறித்திருக்கின்றார். உண்மையிலேயே இந்து இஸ்லாமிய ஒற்றுமை என்பது RSS போல பாரத் எந்த அமைப்பும் சொல்லவில்லை என்பதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம். அதாவது சிறுபான்மையின மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் சிறுபான்மை உரிமை சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே போல பெரும்பான்மைகளுடைய உரிமைகளும் மறுக்கப்படக்கூடாது என்று உண்மையான சம தர்மத்தை, சம மத நல்லிணக்கத்தை சொல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர், RSS இயக்கம் தான் என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். சார் பேசுறேன் சார், ப்ளீஸ் சார். இல்ல அவர் இணையத்துல பேசுறாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க ரஹீம் சார். இணையத்துல வெவ்வேறு சிறுபான்மை சமூகத்தினுடைய அவர்களுடைய விழாக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடுவார்கள். ஆனால் சொல்றேன் ஐயா, உங்களுக்கு தனியாக விளக்கம் கொடுக்கிறேன். என்னுடைய வார்த்தையை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஆனால் பெரும்பான்மை இந்துக்களுடைய விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்துக்களுடைய எண்ணங்களை, நம்பிக்கைகளை சீர்குலைப்பதுதான் ஒருதலைபட்சமான திமுகவினுடைய வேலை. அதேதான் கம்யூனிஸ்டுகள் மதம் என்றால் அபின் என்று சொல்லுவார்கள். ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுப்பதாக சொல்லி அவர்களுடைய வாக்குகளுக்காக அவர்களுக்கு குரல் கொடுப்பார்கள். இப்பொழுது உதாரணமாக திருப்பரங்குன்றம் மலையின் மீது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் பொழுது அதிமுகவினுடைய MLA-வாக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா வாய் திறக்கவில்லை. அதே போலத்தான் இதே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அங்கு ஒரு சிறு இஸ்லாமிய குழுக்கள் வாங்கிய ஒரு கடிதத்திலே கையெழுத்திட்டு கலெக்டரை போய் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக? இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்யவா? கிடையாது. இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் ஆதரிப்பது போல் நடிக்கிறார்கள். இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெரும்பான்மை இந்திய நாட்டிலே தான் இஸ்லாமியர்களுக்கு முழு உரிமையும் முழு மத சுதந்திரமும் இங்கு கிடைப்பது போல் உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடைக்காது என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். குஜராத் பெஸ்ட் பேக்கரி என்னன்னது? குஜராத்ல பெஸ்ட் பேக்கரியில நிறைமாத கற்பிணைகளுக்கு என்ன செட்டில போட்டு பொரிச்சீங்களே, அதுக்கு எது பதில் இருக்கா? இஸ்லாமிய இங்கதான் எந்த நாட்டுல இஸ்லாமிய தாக்கப்படுறான்? தவறான கருத்தை பதிவு பண்ண கூடாது. இல்ல இதுல ரெண்டு பேர் பேசினா ஒண்ணுமே கேட்காது வெளியா. பேசலாம். சரி பேசுங்க பாரத மாதா செந்தில், தொடர்ந்து பேசுங்க. நீங்க பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். இங்க இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை காரணமே திருப்பரங்குன்ற மலையின் உண்டியல் மீது பார்வையுள்ள
உங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இந்த பிரச்சனையில ஏன் தலையிடல? இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஏன் இதுவரை அறிக்கை வெளியிடல? இந்து சமய அறநிலையத்துறை உண்டியல்ல பணி பண்றதுக்கும் வரக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தில் திருச்செந்தூர்ல நின்னாங்கன்னா திருப்பதியில போய் நிப்பீங்க, திருச்செந்தூர்ல நிக்க மாட்டீங்களான்னு கேலி கிண்டல் பேசுறதுக்குமா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்? அதுதான் திராவிட மாடல் அமைச்சர்களுடைய லட்சணமா? திமுக தாங்க காரணம் பிரச்சனைக்கு. இந்துக்கள் முஸ்லிம்களுடைய எப்படி பேசுறாரு அப்புறம் என்ன பேச சார் இப்போ ஓகே இல்லை சார் இப்போ இந்த மலை பிரச்சனைக்கே வரோம் பாரத மாதா செந்தில் சார் இல்லை இப்போ இந்த மலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வருவோம் சார். நம்ம தொடர்ந்து பொதுவாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த மலையில் வந்து பிரச்சனை யார் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணது, இப்போ தொடர்ந்து எதனால் இந்த சூழல் நிலவுதுன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு வழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயம், இதுவரை வழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை புதியதாக கடந்த ஆண்டு திணிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த நினைக்கிறார்கள். அதாவது மலையின் மீது அங்கே ஆடு கோழி பலியிடுவதற்கு, நேர்த்தி கடன் எங்கள் செலுத்துவதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியை தொடர்ந்து இந்த கடந்த சில மாதமாக நடந்த நிகழ்வுதான் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். இந்துக்களோ இஸ்லாமியர்களோ காரணம் இல்லை. சிறு குழுக்கள், சிறு நபர்கள், சில அமைப்புகள் அவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த பலியிடக்கூடிய நிகழ்வுகளை நடத்துவதற்கு உரிமை வேண்டும் பிரச்சனை கிளப்புறாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம், இது சைவ சித்தாந்தங்களை முதற்படை கடவுளாக நம்முடைய முருகப்பெருமானுடைய வீடு இந்த திருப்பரங்குன்றத்தின் மலை மீது இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்றோம். அதே போலதான் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்யறேன். இந்துக்களுடைய கார்த்திகை தீபத்திற்கு குன்றுதோறும் முருகன் இருப்பார், குன்றுதோறும் தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு கார்த்திகை மாதத்திலே நடக்கும். அதே திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு இதற்கு உரிமை இல்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் ஒரு சில நபர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு மேலே பலியிடுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டு எங்களுக்கு தீபத்துக்கே வழி கிடைக்காம இருக்கும் போது இங்க பலியிடுவதற்கு உரிமை வேண்டும் ஒரு பிரச்சனையை கிளப்பி இங்க இந்து இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்த திட்டமிடுவதுதான் பிரச்சனை. கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது சார் சொல்றாங்க. கார்த்திகை தீபம் இன்று வரை ஏற்றப்பட்டு தானே இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் கட்டாயிட்டு இங்க பாருங்க, அவர் கட்டாயிட்டு ஒரு நிமிஷம். தஞ்சாவூர் பெரிய கோயில் வாசல்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினர் அவங்க தெரியாம குழந்தைகளுக்கு நான்வெஜ் ஊட்டினாங்க. அது அறநிலைத்துறை கண்டிச்சது, இங்க செய்யக்கூடாது இதுன்னு. ஆனா இது மரபா இருக்கிற ஒரு இடத்த வந்து இங்க இனிமே ஆடு கோழி அறுக்காதுன்னு சொன்னா தேவையில்லாத கலவரம் தான். சரி, ஓகே சார், பேசலாம். செந்தில் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. சார் ரஹீம் சார், உங்களுடைய கருத்து பதிவு. தமிழ்வேந்தன் அவர்கிட்ட இதுவரை அங்க ஆடு கோழி பலியிட்டதற்கான ஆதாரங்கள் இருந்ததுன்னா தமிழ்வேந்தன் காட்டணும். இந்த இருக்கு, இங்க வந்து இந்த இருக்கு ஆதாரம் இருக்கு, இந்த இருக்கு ஆதாரம். ஹைகோர்ட்ல இண்டி கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் மெட்ராஸ் இந்தாங்க WP நம்பரோட இருக்கு. சரி, ஓகே செந்தில் சார், மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. வர செந்தில் சார். ரஹீம் சார், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது இந்த திருப்பரங்குன்றம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த பழத்தை தின்ன பித்தன் தெளியான்னு கிராமத்தில் அலைவாங்க, ஆத்தோரமாக அலைவாங்க. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும், எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு வேலையிலே இறங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்படியே சுற்றுறாங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. செருப்பு போடாமல் போகிறாங்க, செருப்பு போட்டு போகிறாங்க, தலை கீழே நடக்க பார்க்குறாங்க, சாட்டையை எடுத்து அடித்து ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். கோமாளித்தனம் எல்லாம் பண்ணுறாங்க. பட் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை தமிழக மக்கள் மத்தியில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போது இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது 2020 வந்து முதல்ல வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மேலே ஏறத்துக்கு தடை விதிக்கிறாங்க. ஆட்சியர் மூலிமா கடிதம் வாங்கிட்டு போகிறாங்க. அதை வந்து அந்த தர்கா கமிட்டியே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஏன்னு சொன்னால் வணக்க வழிபாடு உட்பட இந்த கொரோனா நேரத்தில் முழுக்க இதுன்னு அந்த நேரத்தில் வாங்கப்பட்ட அந்த இதை வச்சுக்கிட்டு தான் அதன் பிறகு வந்து என்ன ஆகுது, திமுக ஆட்சி வந்துடுது. வந்த பிறகு வந்து இவங்க அந்த சந்தன நடத்துறதுக்கோ அல்லது உருஸ் நடத்துறதுக்கு போகும்போது தடை விதிக்கிறாங்க காவல்துறை. அப்போ தடை விதிக்கும் போது தான் இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் தடை விதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு 50% விழுக்காடு இஸ்லாமியர்கள் ஆதரிக்கலாம் தர்கா வழிபாட்டை, 50 விழுக்காடு மக்கள் தர்கா வழிபாட்டை எதிர்க்கலாம். ஆனாலும் நம்பிக்கையை கொண்டு அந்த ஒரு 50 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இன்னும் கூட தர்காவை வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறது, நேர்த்தி கடன் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அது கூடாதுன்ற விவாதங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது நடந்துட்டு வருது. இப்போ இது தமிழக அரசு தடை விதிக்குது. இந்த போகிறத தடை விதிக்கும் போது தான் சில இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் தடை விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது அப்போது என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஒன்றா கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், மேலேயே போகக்கூடாது, அனுமதி இல்லைன்னாங்க.
அப்போது இந்த மேலே போகக்கூடாது, இது ஒட்டுமொத்தமாக இந்த திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்ற பிரச்சனை இன்றைக்கி நேற்று கலப்பலை. இவங்க இன்றைக்கி நேற்று கலப்பலை. ஏதோ இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் பண்ணதுனால தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படியெல்லாம் இல்லை. பாருங்கள், 1920 OS நம்பர் 4 என்ன கிளீனாக வந்து அன்றைக்கே வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க. யார் வழக்கு தொடுத்துருக்கு? திருப்பரங்குன்றம் தேவஸ்தான கமிட்டி வந்து வழக்கு தொடுத்து இது ஒட்டுமொத்த மாலையும், அதான் இந்த ஒட்டுமொத்த மாலையும் எங்களுக்கு தான் சாரும், எங்களுக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்குறாங்க. அப்போது அந்த வழக்கு தொடுக்கும்போது அந்த வழக்கை விசாரித்து 25/8/1923, அதாவது சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடி 1923, ஆமாம், தீர்ப்பே சொல்றாரு. ஆமா, அவர் தீர்ப்பு சொன்னவர் ராமர் ஐயர். அவரும் ஐயர் தான், ராமன் ஐயர் அவர் பேரு. ராஜா ஐயர் இல்லை, ராஜா ஐயர் இல்லை, ராமர் ஐயர். அவர் தான் தீர்ப்பு சொல்றாரு. அந்த தீர்ப்புல வந்து பாருங்க தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? 300 ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டது, 21 சாட்சிகள் நான் விசாரித்த பிறகு மலை மேல் உள்ள தர்கா, பக்கத்திலே உள்ள பள்ளிவாசல், அந்த நெல்லித்தோப்புன்ற அந்த பகுதி, அந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கபஸ்தான் அடக்க ஸ்தலங்கள், அதாவது அந்த சிக்கந்தர் பாதுஷா மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த மெய்காப்பாளர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க, அவங்களெல்லாம் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம் அது. இந்த இடம், இந்த கொடியை ஏற்றது, இதை முழுக்க வந்து இஸ்லாமியர்களுடைய இடம் அது, அதில் யாரும் உரிமை கொள்ள முடியாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறாரு. தீர்ப்பு சொல்லும்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா 30 இது 23 தீர்ப்பு, 30 என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அரசு சார்பாக ஒரு ஹைகோர்ட்டில் ஒன்று போடுறாங்க. அவங்க போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மாலை அரசினுடைய கட்டுப்பாடுன்னும் போது அப்போ இந்த கமிட்டி, தேவஸ்தான கமிட்டி என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. ஏதோ டெல்லி, அதாவது ஆங்கிலேய நீதிபதிகள் உட்கார்ந்துருக்கக்கூடிய பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணும்போது அந்த பிரிவி கவுன்சில் ஃபுல்லாக அந்த விஷயங்கள் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ராமன் ஐயர் கொடுத்த தீர்ப்பு 100 விழுக்காடு சரியா இருக்கு. பிரச்சனை இல்லை சார். என்னன்னா இப்போ இத்தனை 100 வருஷத்துக்கு மேலாகவும் இணக்கமாக தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த ஆடு கோழி பலியிடுறது வந்து அதுதான் சொல்ல வரேன். இப்போ இவங்க அதன் பிறகு வந்து அதோடு வீட்டில் 1975 ஒரு தடவை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய வழக்கு பதிவுகள் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து செருப்படிப்பட்டு தான் வந்திருக்காங்க. நீதிமன்றம் மூலியமா கொட்டுப்பட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. இவங்க வழக்கு போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் நீதிமன்றம் மூலியமா கொட்டுப்பட்டு வெளியே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புது அவதாரத்தை எடுக்கிறாங்க. அதாவது அந்த இடம் எங்கே அது ஒட்டுமொத்த அந்த தர்கா வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்றதை விட்டுட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஆடு மாடு அறுக்கிறாங்க. அது வந்து புனித, அதாவது எங்களுடைய கடவுளுடைய இறைநம்பிக்கை எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு RSS BJP இப்போ புதுசாக இது கிளம்புது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க அந்த பல தடவை வழக்கு தொடுத்துருக்காங்களே, அந்த விஷயங்களை அங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ அந்த ஆடு கோழி அறுத்து நேர்ச்சி கடன் செய்வதை இவங்க அப்போ எதிர்க்கலை. இப்போ புதுசாக தான் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதான் முக்கியம். தொடர்ந்து நடந்து வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் எங்களை விடுங்க சார், நான் என்ன சொல்கிறேன், அதாவது பாரத் மாதா செந்திலையோ என்னையோ யாருமே விட்டுடுங்க. நீங்கள் நேராக திருப்பரங்குன்றம் போங்க. நேற்று ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க. அது பூ கட்டுற பெண்ணு, அந்த பெண்ணு சொல்லுது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய இந்த விஷயம் இது வந்து நாங்கள் கூட கோழி எடுத்துமே நேர்ச்சி பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த தர்காவுக்கு நேர்ச்சிகளை கொடுத்துருக்கேன். அப்படி காடு கோழி இது நேர்ச்சி பண்ணுவது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கோழி ஆடு நம்ம கோயிலுக்கு கொடுக்கறது வேறு, அதை பலியிடுவது என்பது வேறு. அதுதான் சார், நீங்க அவசரப்படாதீங்க. நான் சொல்றேன், நேர்ச்சை கொடுத்து அங்கதான் அறுத்து நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு நேற்று இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேளுங்க செந்தில், நேற்று இன்டர்வியூ எடுக்கிறாங்க, சோசியல் மீடியால வந்து இருக்கு, இதுவாயிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்க் கடைக்காரர் என்ன சொல்றாரு, ஆச்சரியமா இருக்கு, எங்க ஊருக்கு இது அதிசயமா இருக்கு, இந்த மலைக்கு போறது, இந்த தர்காவை வந்து இந்த இது நேர்த்தி கடன், அதாவது ஆடு கோழி அறுக்கிறது, இது தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ திமுக வந்து என்ன நினைக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இவர் வந்து தமிழ் தான் கோச்சிக்குவார். இருந்தாலும் உண்மையை சொல்றேன், திமுக என்ன நினைக்குன்னா நமக்கு பிரதான எதிரியை ஒருத்தனை உருவாக்கணும் தமிழ்நாட்டில். அப்போதான் வந்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சிறுபான்மை ஓட்டுகள் நமக்கு 100 விழுக்காடு வரும். அப்போ நம்ம பிஜேபி பிரதான எதிரியை உருவாக்குவோம்னு சொல்லி
மாதிரி திமுகவினுடைய திட்டமிடலோட பாஜக பிஜேபியும் திமுகவும் கள்ள கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு ஏன்னு சொன்னா இதுக்கு கள்ள உறவுன்னு சொல்றேன். திரு சாந்தலிங்கம் சார், இப்போ இந்த ஆடு கோழி பலியிடுறது வந்து தொன்று தொட்டு நடந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இதுல ஒரு கிளாரிபிகேஷன் கண்டிப்பா தேவைப்படுது. அதுல சாந்தலிங்கம் சார், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. அதான் சார், இந்த ஆடு கோழி அங்க பலியிடுறது அந்த ஒரு பழக்கம் தொடர்ந்து இருக்கா, அல்லது அதை பத்தி சொல்லுங்க சார். நீங்க நீண்ட நாட்களாக இருக்கிறது. அங்கே சாப்பிட்டவர்கள் இன்னும் உயிரோடு பேட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று ஏதோ இந்த பிரச்சனை புதிதாக முளைத்திருக்கிறது. ஓகே. பல்லாண்டு காலமாக தொடர்ந்து ஆடு கோழி பலியிட்டு அங்கேயே சாப்பிடக்கூடிய மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். சொல்லுங்க சார். சமணர்களுக்கு தென்பரங்குன்றம் என்ற பகுதியிலே ஒரு குடைவரை கோவில் இருக்கிறது. சமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட, ஆதிநாதருக்காக உருவாக்கப்பட்ட அந்த கோயிலை 13ஆம் நூற்றாண்டு சைவர்கள் ஆக்கிரமித்து அதை சிவன் கோயிலாக மாற்றினார்கள். எனவே ஆக்கிரமிப்பை முதலில் தொடங்கியவர்கள் சைவர்கள் தான். 14ஆம் நூற்றாண்டிலே எழுந்த தர்கா 600 ஆண்டு கால பாரம்பரியத்தை கொண்டதை இப்போது நாம் அதற்கு பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டியதில்லை. 3 மதத்திற்கும் சமமான சின்னம் என்ற அடிப்படையில் மக்களுடைய சமய நல்லிணக்கத்தை பேண வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். சரி, ஓகே சார். சூப்பர். சரி, டிபேட்டே முடிஞ்சது. உங்களோட டிபேட் முடிஞ்சது. மத நல்லிணக்கம் என்பது எப்போ வரும்னா, பிற மதத்தினருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் நடக்கும் பொழுதுதான் மத நல்லிணக்கம் வரும். பிற மதத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அந்த உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் பொழுது இயல்பா ஒரு பிரச்சனை. நான் சொல்றேன், பேச விடுங்க. அதாவது திருக்குரான் சொல்லுகிறது, லக்கும் தீனுக்கும் ஒலியதீன். ஒவ்வொருவருடைய கடல் நம்பிக்கை ஒவ்வொருவருக்குரியது. இப்போ உங்க நம்பிக்கையை நான் மதிக்கணும், என்னுடைய நம்பிக்கையை நீங்க மதிக்கணும். உதாரணத்திற்கு சொல்லணும்னா, இப்ப துபாய் இருக்கு, அது முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடு. அங்க ஸ்ரீராமருடைய கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கோவில் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கோமாளி சாட்டை அடிச்சுக்கிறான்னு சொன்னார். அப்பயே அமைதியா எங்களுடைய மூத்த பாஜக தலைவரை பத்தி ராமர் ஐயர் இல்ல சார், நீங்க ஒருமையில பேசுறீங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண முடியாது. நாகரிகமா பேசலாம் இல்லன்னா நீங்க வந்து ஒரு நிமிஷம் வார்த்தையை விடாதீங்க. இல்ல பாருங்க, ரஹீம் சார், நீங்க டெக்கோரத்தோட பேசுனா பேசுங்க, இல்லன்னா உங்களுடைய விருப்பம் இல்ல. ஆனா வந்து தொடர்ந்து அனுமதிக்க முடியாது பேசுறது. ஒரே ஒரு நிமிஷம் ரஹீம் சார் இப்ராஹிம் சார், அதாவது கேட்டிருந்தோம், தொல்பொருள் ஆய்வாளர் ஒருவர் சொல்றாரு, கண்டிப்பா அங்க ஆடு மாடு பலியெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று தான் வருது. இன்னைக்கு அந்த சின்னதை கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? நல்லிணக்கம் என்பது ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டால் தான் வரும். திருக்குரான் சொல்லுகிறது, லக்கும் தீனுக்கும் ஒலியதீன். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருடைய மதத்தை மதிக்கணும்னு சொல்லுது. அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். இஸ்லாமிய நாடு என்று அறிவித்திருக்கிற துபாயில ஸ்ரீராமர் கோவில் இருக்குன்னா, அந்த கோவிலை உட்பட்டு இருக்கிற ஒரு சுற்றி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அங்க அசைவம் தான் சாப்பிடுறாங்க. எங்க இஸ்லாமிய நாட்டுல அசைவம் சாப்பிடுவது தாராளமா இருக்கு. ஆனா ஸ்ரீராமர் கோவிலை உட்பட்டு இருக்கிற எல்லா இடத்துல வெறும் சைவம் சாப்பிடுறாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க. ஏன்? அது இந்துக்களுடைய உணர்வு. இந்தோனேசியாவில் இப்போ முருகன் கோவிலை துவங்கி இருக்கிறார்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம். இந்தோனேசியா இஸ்லாமிய நாடு என்று அறிவித்திருக்கு. அங்கு முருகன் கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் சைவம் பரிமாறப்படுது, அசைவம் சாப்பிடுறதில்ல. இஸ்லாமியர்கள் ரஹீம் சார் கொஞ்சம்
தீவிரவாதி, நான் பயங்கரவாதி, தீவிரவாதி, நான் சார்ந்த சமூகத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட பணிக்கு சார் ரஹீம் சார் கொஞ்சம் பேச சொல்லுது வலா துசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏங்க பேச விடுங்க. அதாவது திருக்குர்ஆன் சொல்லுது, நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் பிற நம்பிக்கை உள்ளவர்களை இழிவுபடுத்தியோ ஏசியோ பேச கூடாது. அப்ப முருகன் மலை என்பது புனிதமிக்க மலையாக கருதும் பொழுது, நான் முடிச்சிடுறேங்க, முருகன் மலை புனிதமிக்க மலையாக கருதும் பொழுது நீங்க அரசல் புரசலாக ஆடு மாடு சாப்பிட்டு இருக்கலாம். இன்றைக்கு பெரும்பான்மை இந்து மக்கள் அது வேணாம், எங்க உணர்வை மதிங்க, நாங்க சொல்ற மாதிரி நீங்க வழிபாடு செய்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த தர்காவிற்கு இந்துக்களும் தான் வரும், ஆனா எங்க இந்துக்கள் உணர்வை மதிங்க, அங்க அசைவம் வேண்டாம், சைவம் சாப்பிடுங்க, தயிர் சோறு சாப்பிடுறதுனாலயோ அல்லது நீங்க வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுறதுனால பிரச்சனை கிடையாது, அங்க வேண்டும் என்ற ரத்தத்தை ஓட்டாதீர்கள் சொன்னா நாங்க ஆடையும் பலி கொடுப்போம், ஆளையும் பலி கொடுப்போம். இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் சொன்னா இஸ்லாமிய தட்டி கேட்ட தப்பா? திரும்பவும் சொல்றேன், திருப்பரங்குன்றம் மலை என்பது அது புனிதமிக்க முருகன் மலை. அன்றைக்கு உள்ள இந்துக்கள் பெருந்தன்மையோடு இஸ்லாமியர்களை நல்லிணக்கமாக நேசித்ததன் விளைவாக அந்த சிக்கந்தர் அவுலியா தர்காவை அனுமதித்து அது வழிபாடு இன்றைக்கு வரை நடக்கிறது. இன்றைக்கு அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவும் இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளா இருக்கிற தமுமுக எஸ்டிபிஐ போன்றவர்களும் தவறாக இஸ்லாமியர்களை வழி நடத்துவதனால் தான் இந்த பிரச்சனையை தவிர இந்துக்கள் சமாதானத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒத்து போனால் நல்லது, எதிர்த்து நின்றால் அது இஸ்லாமியர்களுக்கு தான் தவறான ஆபத்தான வகையாக முடியும். அயோக்கியாக மாற்றிவிடாதீர்கள், இஸ்லாமியர்கள் திருந்திக் கொள்ளுங்கள், இஸ்லாமியர்கள் தயவு செய்து தவறான தலைவர்களுடைய பின்னால் செல்லக்கூடாது என்பது பணிவான கோரிக்கை. நன்றி. அரசு சார் உங்க நிறைவு கபஸ்தான் இருக்கு பாத்தீங்களா, அடக்கஸ்தலம், அங்க கூட இடம் இல்லைங்க. இவனுக்கு மட்டும் நிறைவான கருத்து குடும்பத்துக்கு நன்றி. நிறைவு கருத்து அடக்கஸ்தலத்தில் கூட அதெல்லாம் சார் தனிப்பட்ட சார் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்க சார். தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தாதுங்க. நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார். சார் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் சார், தமிழ்வேந்தன் சரி ஓகே சார், ஒரு நிமிஷம் இருங்க. ரஹீம் சார் ஒரே ஒரு நிமிஷம் சரி ஒரு நிமிஷம் சரி ஓகே ஓகே சார். தமிழ்வேந்தன் சார், தமிழ்வேந்தன் மிஸ்டர் தமிழ்வேந்தன் நிறைவு கருத்து நிறைவு பேசுங்க. நிறைவு கருத்து இல்ல உங்க நிறைவு கருத்து பதிவு பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நிறைவு கருத்து உங்க நிறைவு கருத்து. திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு எங்க அண்ணங்கள் நான் சொல்றேன், இதான் திமுக. இவங்க பேச வழி இல்லாம வழி தெரியாம திமுக பதிவு பண்ண அதுக்கும் பதில் சொல்லிட்டு நீங்க சொல்லிருங்க. என்னது இல்ல திமுகவும் பிஜேபியும் இருக்கு, கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு கருத்து. இது தவறானது, பதில் சொல்லிட்டு இது தவறானது, இது தடாரகிமனுடைய புரிதல், அவ்வளவுதான். நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கேன், அவரோட புரிதல் அது. சரி ஓகே. திமுக எந்த சூழலையும் பிஜேபி பின்னாடி போய் நிக்க போறது ஓகே, கொலபாதகம் ரெண்டு பேரும் எதிரியா தான் நிக்கிறோம். அங்க ஆடு கோழி பலியிடுறது குற்றமா இல்ல இந்து அறநிலையத்துறை கோயில் வச்சிருக்கிறது குற்றமான்னு தெரியல. ஏன்னா பாரத மாதா செந்தில் என்ன பேசக்குள்ள HRNC தான் சாடுறாப்ல. ஏன்னா அந்த எப்படி சிதம்பரம் கோயில தீச்சகர் அள்ளி வாயில போட்டு திங்கிறாங்களோ அது மாதிரி இந்த கோயில பூரா ஆட்டையை பொறுத்து நிக்கிறாங்க. ஒரு போது கொடுக்க முடியாது. இருக்க ஒரு நிமிஷம். கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருந்தப்பதான் சிதம்பரம் கோயில புடுங்கினாரு, தீச்சகர் கையில இருந்து புடுங்கி HRNC கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. மறுபடியும் ஜெயலலிதா வந்தாங்களா, அவங்க அவாள் இனம் திருப்பி கோயில கொடுத்தாங்க. இது வெள்ளக்கார காலத்திலேயே ஹைகோர்ட்ல வழக்கு நடந்து தீட்சிதர்கள் ஒரு செங்கல்ல கூட கட்டவில்லை என்று ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. எந்த காலத்தில் தீட்சிதர் கட்டினாங்க? பழனி கோயிலில் குடம் தண்ணி தூக்கிட்டு இப்போ ஐயர் போகிறாங்களா, எல்லாம் நம்ம கொண்டு கொடுப்போம், கிடச்சா ஜலஜலன்னு ஊற்றுவாங்க. அந்த முருகனுக்கே பூணூல் போட்டாங்க, வள்ளுவனுக்கு பூணூல் போட்டாங்க, வள்ளலாருக்கு பூணூல் போட்டாங்க. இதை விட வெக்க கேடு என்ன இருக்கு? நீ தான் ஒரு அறிவாளியை உருவாக்குங்களேங்க. இவ்வளோ பெரிய நாடு அகண்ட பாரதம்ங்கிறீங்கல்ல, ஒரு 10 அறிவாளியை உருவாக்குங்க, ஒரு சயின்டிஸ்டை உருவாக்குங்க. தூக்கிட்டு போய் அப்துல் கலாமுக்கு நீங்கள் குடியரசுத் தலைவர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் இஸ்லாமியருக்கு ஆதரிச்சிங்களா? எதை செய்ய சொன்னீங்க? கூடங்குளம் பாதுகாப்பாக இருக்குன்னு அவரை வச்சு சொல்ல சொன்னீங்க. கூடங்குளம் பாதுகாப்பாக இருக்கா? அனல் நிலையை வெடிச்சா செர்பியாவில் வெடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டுக்குள்ளே உள்ளே போக முடியலைங்க. செர்பியாவில் அணுநிலை பாதுகாப்பு அவர் வாயில சொல்ல வச்சாங்க. எல்லாம் நிர்பந்தம் தான். இன்னைக்கு திரௌபதி முர்முக்கு ஒரு பழங்குடி இனத்துக்கு குடியரசுத் தலைவர் கொடுத்துட்டா நீங்கள் உங்களுக்கு எல்லாம் வாக்களிப்பாங்களா? பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள விடலை,
காரணம் எதுக்கு விடல? அவங்க பட்டியல் உள்ள விடல. ஒரு பட்டியல் சமூகத்துக்கு கொடுங்கள, முதலமைச்சர் பதவி கொடுங்கள. இவ்வளவு பேசுற திமுக பட்டியல் சமூகத்துக்கு கொடுங்கள முதலமைச்சர் பதவி. அப்பா முதலமைச்சர், புள்ள முதலமைச்சர், பேர முதலமைச்சர், அவர் கொள்ளுங்க உங்களுடைய அரசியலுக்கு பூஜா தூக்குற நீங்க ஒரு பட்டியல் சமூகத்துக்கு முதலமைச்சர் பதவியை நாங்க சொல்றோம். நாங்க சந்தோஷப்படுறோம். நாங்க பாஜக கொடுத்திருக்கிறோம்ல, ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்கிறோம்ல, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்கிற ஒரு பழங்குடியின மக்களுக்கு கொடுத்திருக்கோமா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி அனைவருக்குமான முக்கியத்துவம் தருது. திமுக அவர்கள் குடும்பத்திற்கு மட்டும். நீங்கள் பாஜகவை சொல்லுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஐயோ அப்பா, அண்ணன் தான் தகுதி சான்று வாங்கணும். நிச்சயமா வரிசையில வாங்க. நிச்சயமா நீங்க என்ன தவறா பேசுறீங்க? ரஹீம் சார், உங்க நிறைவான கருத்து சொல்லுங்க சுருக்கமா. ஆக்சுவலாக வந்து பார்க்க போனால் இது வந்து சிக்கந்தர் மலைன்னு உருவாக்க பார்க்குறாங்க. ஒரே வரியில் முடிச்சுங்க, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. சிக்கந்தர் மலைன்னு யாரும் உருவாக்க பார்க்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா கெசட்லேயே இருக்குது. 1863 கெசட்லேயே இருக்குது, மதுரை கெசட்லேயே இருக்குது. அதுக்குண்டான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. 6 கெசட்லேயே சிக்கந்தர் மலைன்னு இருக்குது. அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் மலைன்னு இருக்குது. கந்தர் மலை சொல்லுவதே இது என்ன ஆங்கிலேயர் காலத்துல ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கும் பொழுது இந்த பண்பாட்டை அழிக்க நினைச்சவங்க இந்த மண்ணின் பண்பாட்டை கலாச்சாரத்தை ஒரு முடிவெடுக்கணுமா? ஆங்கிலேயர் காலத்துல கந்தர் மலையை கந்தர் மலைன்னு சில கெசட் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். அதிகமான நன்றி. புதுசா எல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம தனியாக விவாதிப்போம். நேரம் இல்ல. நீங்க சொன்ன பாயிண்ட் புரியுது. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சட்டப்பூர்வமா இருக்கு சொல்றீங்க. சட்டப்பூர்வமா அதான் சரி சொல்ல புரியுது. சட்டப்பூர்வமா அதுக்கு இருக்கு. அது நீங்க எப்படி மறுக்கலான்றது சொல்லிட்டீங்க. வேண்டும் என்ற மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமை சட்டப்பூர்வமா சிக்கந்தர் மலை நீங்க சொல்றீங்க. அங்க போய் இறங்கிட்டு ஐயோக்கியத்தனம் பண்றாங்க. இத நான் பொதுத்தேர்தல் பதிவு பண்ணுமா இல்லையா? எல்லாம் மிரட்டுறாங்க. சரி ஓகே செந்தில் சார் கொஞ்சம் இருங்க சார். நீங்க மட்டும் பேசுறீங்க. சரி ஓகே நீங்க சொல்லிட்டீங்க. பல தடவை சொல்றீங்க. ஒரே ஒரு நிமிஷம் பாரத மாதா செந்தில் சார் உங்களுடைய நிறைவு சார் கொஞ்சம் இருங்க. ஒரு இந்து முஸ்லிம் மலைக்கு போறோம், திருப்பரங்குன்ற மலைக்கு நல்லிணக்கத்துக்கு போறோம். அதை தடுக்கிற காவல்துறை, அதை எதிர்க்கிற செந்தில் பேசுங்க சார் பேசுங்க. சார் அதாவது சிக்கந்தர் மலைக்கு யாரும் எதிரானவர்கள் இல்லை. உண்மையிலேயே அந்த தர்கா வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமிய ஜமாத்துக்கள், அதாவது குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தான் இந்த சிக்கந்தர் தர்காவுக்கு நேர் எதிராக மாநாடுகளை நடத்தி ஷிர்க் ஒழிப்பு என்று சொல்லி இந்த தர்காவுக்கு எதிராக பகிரங்கமாக அறைகூவல் விடுத்தவர்கள், இடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இதே தமிழ்நாடு. செந்தில் சார் நிறைவான கருத்து ஒரே வரியில சொல்லுங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சொல்லிடுறேன் நானு. நாங்க எதிரி இல்ல, நாங்க எதிரிகள் இல்ல, உண்மை எதிரிகளை சார் கொஞ்சம். எனவே ஒன்று அது அவர்களுடைய மார்க்க நம்பிக்கையாக இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே இங்கே இருக்கக்கூடிய பழக்கம் என்ன, வழக்கம் என்ன, சட்டம் என்ன என்பதை ஆராய்ந்து உடனடியாக அங்கு பீஸ் மீட்டிங் வைத்து கள ஆய்விலே இறங்காததனுடைய விளைவு இன்னைக்கு தமிழ்வேந்தன் வாழ்க்கையே பேசுறாரு. திமுக ஆட்சியில இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் பெண்கள் வெளியில நடமாட முடியல. தலைப்பு தொடர்பா மட்டும் நிறைவு கருத்து. அது வேற தலைப்பு, அது நம்ம விவாதிக்கலாம். போய் பாருங்க. சரி ஓகே செந்தில் சார் போய் பாருங்க. தலைப்பு விட்டு வெளியே போவாங்க. திருப்பரங்குன்றம் தொடர்பா உங்களுடைய நிறைவு கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க. ஒரே வரியில. நேரம் இல்ல. செந்தில் சார் கொஞ்சம் அமைதி. நீங்க பேசுகின்ற நேரத்துல எனக்கு காதிலும் கேட்கல, சரியா பேசவும் நேரம் இல்ல. அதனால நீங்க குறுக்கிட வேண்டாம் தமிழ்வேந்தன் அவர்களே. உங்களுடைய திமுகவுடைய லட்சணத்தை மக்களும் பார்க்கறாங்க, நானும் சொல்றேன். அப்ப சுருக்கமா சொல்றேன். அப்ப திமுகவுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி வேணும். அப்ப மறைமுகமாக இந்த பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி அதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மெத்தனமாக ஆமை வேகத்திலே இங்கு செயல்படாமல் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையும் திமுக அரசாங்கம் தான் காரணம் என்பதை நான் முதலில் வைக்கின்றேன்.
அதே போல ஓகே, நன்றி செந்தில் சார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். தொல்லியல் துறை நிபுணர் திரு சாந்தலிங்கம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. சாந்தலிங்கம் சார். அங்கே செந்தில் சார் நன்றி, நேரம் இல்ல. அவர்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன் ஐயா, மேலே பலியிடக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. சாந்தலிங்கம் சார் நிறைவு கருத்து நீங்க வெளியிடுங்க. அதே போல இது மாதிரியான நிகழ்வுகள் நடத்தப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பல ஆதாரங்களை கொடுத்தோம். கடைசியா நீங்க தான் அபகரிச்சிட்டீங்க. சாந்தலிங்கம் சார், சாந்தலிங்கம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கொஞ்சம் சாந்தலிங்கம் உங்க கருத்தை சொல்லுங்க, நிறைவு கருத்து சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. என்னுடைய இறுதி கருத்து, உணவு அருந்தியவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள், எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொன்னேன். அங்கே அதற்கு பிறகு நண்பர் அவர்கள் சொன்னது போல பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் வாழும் துபாயில் ஒரு ராமர் கோயில் கட்டுவதற்கு அனுமதித்து அங்கே அவர்கள் சைவ உணவையே உண்ணுவதற்கும் அனுமதிக்கிறார்கள் என்றால், நமது இந்த இந்திய திருநாட்டில் 600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த தர்காவில் காலங்காலமாக செய்து வந்த அந்த பலி கொடுத்தலை, மாமிச உணவு உண்பதை பெரும்பான்மையான இந்து மக்கள் ஏன் பெருந்தன்மையோடு அங்கீகரிக்க கூடாது என்பதை சிந்தித்து பார்க்க கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு கட்டாயம் கிடையாது இல்ல அசைவம் சாப்பிடுவது. என்னங்க இது புரியுது? அதான் புரிதலே தப்பா இருக்கு சார், புரிதலே தவறாக இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.